ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கலாபம் 5. ஆத்மன் தன்னுடைய பில்லியர்ட்ஸ் அறையில் இருந்தான். அது அவனின் தனிப்பட்ட அறை. அங்கு வர வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. 2ஆம் தளத்தில் இருக்கும் இந்த அறைக்குள் இதுவரை ஆத்மனை தவிர அனு, வர்ஷனா, அமர் மட்டுமே சென்றிருக்கிறார்கள். கௌரவ் கூட இதுவரை அங்கு சென்றதில்லை. ஆத்மன் அதீத கோபமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் இங்கு வந்து தனிமையில் நேரத்தை செலவழிக்க துவங்கிவிடுவான். பல நேரங்களில் மனதில் உண்டாகும் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அவன் வருவது இந்த அறைக்குதான். பல யோசனைகள், குழப்பங்கள் என மனநிலை சரியில்லாமல் இருக்கும் நேரங்களில் மனதை ஒருமுகப்படுத்துவது போல் தன் ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த பில்லியர்ட்ஸ் பந்துகளின் மேல் பதிக்க துவங்கி விடுவான் ஆத்மன். எந்த நிலையிலும் தன் கவனம் சிதறுவதை அனுமதிக்கவே கூடாது என்பதில் மட்டும் மிக உறுதியாக இருந்தான் ஆத்மன். எவ்வளவு ஆத்திரம் இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பில்லியர்ட்ஸ் பந்துகளின் மேல் திருப்பி அத்தனை பந்துகளையும் தன்னால் பாக்கெட் செய்ய முடிகிறதா என தனக்குத்தானே பரிசோதித்துக் கொண்டே இருப்பான் ஆத்மன். இது அவனை சுய பரிசோதனையிலும் சுய அலசலிலும் தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருப்பதன் அடையாளம். அதனாலேயே எப்போதும் அவன் எடுக்கும் முடிவுகளில் ஒரு உறுதியும் அதில் இருந்து பின்வாங்காத திடமும் இருக்கும். எந்த பிரச்சனையும் தன் முடிவெடுக்கும் ஆற்றலையோ மனதையோ பாதிக்கக்கூடாது என்பதுதான் ஆத்மனின் ஒரே எண்ணமாக இருந்தது. அதற்கு அவன் தேர்ந்தெடுத்த முறைதான் இந்த பில்லியர்ட்ஸ். அதீத கோபம் மட்டுமல்ல, அதீத சந்தோஷமும் பல நேரங்களில் ஒரு மனிதனை சட்டென யோசிக்க விடாமல் செய்துவிடும், இல்லை தவறான முடிவெடுக்க வைத்துவிடும் என்றே இப்படி தனக்குத்தானே நிதானப்படுத்திக் கொள்ள முயல்வான் ஆத்மன். அவனின் தொழிலில் இதுபோலான முடிவுகள் பல நேரங்களில் சட்டென எடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போதெல்லாம் முடிவெடுக்கும் முன் இதே முறையைத்தான் பின்பற்றுவான் ஆத்மன். இதற்கென அவனின் அலுவலகத்திலும் ஒரு அறை உண்டு. ஏனெனில் திரைப்பட தயாரிப்பு தொழிலில் பெரும் பணம் புழங்கும். அங்கு எடுக்கும் முடிவுகள் தவறாக போனால் அது மிகப்பெரிய நஷ்டத்தை மட்டுமல்லாது வேறு விதமான பாதிப்பையும் சேர்த்தே உண்டாக்கும் என்பதாலேயே ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசிப்பதற்கு தன் மனம் தயாராக இருக்கிறதா என பரிசோதித்துக் கொள்வான் ஆத்மன். அப்படிப்பட்ட முடிவுகள் பின்னாளில் தன்னை வருந்த செய்யக்கூடாது என்பதற்காக தன் மனநிலை நிதானமாக ஒரே நிலையில் தன் குறிக்கோளை நோக்கித்தான் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே உறுதி செய்து கொள்வான் ஆத்மன். இன்றும் அப்படியே மனதின் பாரமும் அழுத்தமும் தாங்க முடியாத வழியில் அவனை துவல செய்து கொண்டிருக்க, அந்த நிலையிலும் தன் வலியை மறக்க மதுவை நாடி இருந்தவனுக்கு கையில் அதை எடுத்த போதும் அருந்த மனமில்லாமல் போக, குழந்தைக்கு இரவு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன் தேவை இருக்கும் என புரிய அதை அப்படியே வைத்துவிட்டு இங்கு வந்து விட்டிருந்தான் ஆத்மன். மது போதையில் மூழ்கி தன்னையே மறந்த நிலைக்கு செல்ல எப்போதுமே விரும்ப மாட்டான் ஆத்மன். அதே போல இப்போதும் அவன் பில்லியர்ட்ஸ் அறைக்கு வந்து அரை மணி நேரம் கடந்திருந்தது. இல்லையெனில் இவ்வளவு நேரம் அவர்கள் அறைக்கு வெளியில் நின்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்டிருப்பான். தன் ஒரே உறவாய் உயிராய் இருந்தவளை இழந்த வழி அவனை வெகுவாக துவண்டு போக செய்திருந்த நிலையிலும் அனு தன்னை நம்பி ஒப்படைத்து சென்றிருக்கும் அந்த சின்ன உயிரை காத்து வளர்க்கும் பொறுப்பு தனக்கிருப்பது புரிந்து இப்போதும் தன் மனதை ஒருமுகப்படுத்த நினைத்து இங்கு வந்திருந்தவன் அதை தொடர்ந்து செய்து தன் முயற்சியில் வெற்றியும் கண்டான். 2வது முறையாக அத்தனை பந்துகளையும் பாக்கெட் செய்து முடித்துவிட்டு விழிகளை மூடி ஒரு பெருமூச்சோடு கழுத்தை சோர்வாக தேய்த்தபடியே நிமிர்ந்து நின்றவனுக்கு குழந்தையின் நினைவு வரவும் அவளை காண எண்ணி அங்கிருந்து வெளியேறினான் ஆத்மன். வர்ஷனா பிறந்தபோதே அவளை அதிக கவனம் எடுத்து பார்த்து கொண்டது ஆத்மன்தான். ஏனெனில் பிரசவ நேரத்தில் அனுவுக்கு பெரும் சிக்கல் உருவாகி இருந்தது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பிரசவத்துக்கு என குறிப்பிட்டிருந்த தேதிக்கு
20 நாட்கள் முன்பாகவே அனு வழுக்கி கீழே விழுந்திருந்தாள். அந்த அதிர்விலும் பயத்திலும் அவளுக்கு பிரசவ வலியோடு சேர்ந்து வலிப்பும் வந்திருந்தது. அதைக் கண்டு அம்மணி பதறி மற்ற வேலையாட்களோடு சேர்ந்து அனுவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே கௌரவுக்கும் ஆத்மனுக்கும் தகவல் கொடுத்து இருந்தார். விவரம் அறிந்து வேகமாக அங்கு வந்து சேர்ந்தவர்களுக்கு 2இல் 1 உயிர்தான் பிழைக்கும் என்பது போலத்தான் மருத்துவர்கள் முதலில் சொல்லியிருந்தனர். ஆனால் இவர்களின் நல்ல நேரமோ இல்லை, ஆத்மன் பணத்தை தண்ணீராக செலவழித்ததன் பலனாக வந்து சேர்ந்திருந்த சிறப்பு மருத்துவர்களாலோ ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்து 2 உயிர்களும் காப்பாற்றப்பட்டு இருந்தனர். அதன் பிறகும் அனு முதல் 3 மாதங்கள் மிகவும் சிரமப்பட வேண்டி இருந்தது. அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தையை வெளியே எடுத்திருந்ததால் உண்டான வலியும் கீழே விழுந்திருந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அவளை முழு ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளி இருந்தது. முதலில் கௌரவ் தன் குழந்தையையும் ஆத்மன் அணுவையும் பொறுப்பெடுத்து பார்த்து கொள்ள துவங்கி இருந்தனர். ஏனெனில் ஆத்மனுக்கு வேறு எதையும் விட தன் தங்கைதான் முக்கியம். அதனால் அணுவின் முழு பொறுப்பையும் மருத்துவமனையில் இருந்தபோதே தனதாக்கிக் கொண்டிருந்தான் ஆத்மன். ஆனால் இருவேறு சிகிச்சையினால் தானாக எழுந்து அமரம் கூட முடியாத நிலையில் படுக்கையில் இருந்த அணுவுக்கு தன் சகோதரனாகவே இருந்தாலும் சில விஷயங்களை அவனிடம் எதிர்பார்ப்பது சங்கடத்தை கொடுத்தது. தன் தங்கைக்கு அதையெல்லாம் செய்வதில் எந்த சங்கடமும் ஆத்மனுக்கு இல்லை என்றாலும் அவளை தேவையில்லாத சங்கடத்திற்கு உள்ளாக்க விரும்பாத ஆத்மன் தானாகவே முன்வந்து குழந்தையின் பொறுப்பை தனதாக்கிக் கொண்டு கௌரவிடம் அணுவை பார்த்து கொள்ளும் பொறுப்பை கொடுத்திருந்தான். அன்று தனதாக்கிக் கொண்ட வர்ஷனாவின் பொறுப்பை இன்று வரை தன் தோளில் இருந்து ஆத்மன் இறக்கவே இல்லை. குழந்தைக்கு பசியாற்றுவது, சில நேரங்களில் தன் மார்பில் போட்டு தட்டி கொடுப்பது மட்டுமே அந்த நேரங்களில் அணுவால் செய்ய முடிந்த ஒன்றாக இருந்தது. தன் தங்கை எதை நினைத்தும் வருந்தக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அணு பார்த்து கொள்வதை விட 10 மடங்கு அதிகமாகவே கவனம் எடுத்து குழந்தையை பார்த்து கொள்ள துவங்கி இருந்தான் ஆத்மன். ஆரம்பத்தில் தங்கையின் குழந்தை என்ற அன்போடும் பொறுப்போடும் அனைத்தையும் செய்ய துவங்கி இருந்த ஆத்மனுக்கு ஒரு கட்டத்தில் ஷனுவின் ஒவ்வொரு அசைவும் அணுவையே சிறு வயதில் பார்த்தது போல இருக்க, தன்னையும் அறியாமல் வர்ஷனாவை தன் உயிருக்கும் மேலாக நேசிக்க துவங்கி இருந்தான் ஆத்மன். ஆத்மனுக்கு ஒரு கட்டத்தில் அணுவிற்கும் வர்ஷனாவுக்கும் இடையில் வேறுபாடே இல்லாமல் போயிருந்தது. இருவருமே அவனின் 2 கண்களாக மாறிப்போயிருந்தனர். ஓரளவு அணு உடல் நலம் தேறிய பிறகும் கூட பகலில் மட்டுமே குழந்தையை பார்த்து கொள்வது அணுவின் வேலை என்றாகி இருந்தது. எத்தனை வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு தாமதமாக வீட்டிற்கு வந்தாலும் இரவில் கண் விழித்து குழந்தையை பார்க்கும் பொறுப்பை அணுவிடம் ஆத்மன் கொடுத்ததே இல்லை. அதனாலேயே அணுவின் அறைக்கு அருகில் கூட இல்லாமல் ஆத்மனின் அறைக்கு அடுத்து இருந்த அறைதான் குழந்தையின் அறை என்றிருந்தது. எவ்வளவு களைப்பில் வந்து உறங்கி இருந்தாலும் குழந்தையை பார்த்து கொள்ளவே தனியாக திவ்யா குழந்தையின் அறையிலேயே எப்போதும் இருந்தாலும் வர்ஷனா லேசாக சினுங்கும் சத்தம் கேட்டவுடனேயே விழித்து கொண்டு விடுவான் ஆத்மன். இதனாலேயே எப்போதும் தன் அறையையும் குழந்தையின் அறையையும் உள்பக்கம் தாழிடாமல் தான் மூடி வைத்திருப்பான் ஆத்மன். இப்போதும் தன் தங்கையின் இழப்பை குழந்தையின் அருகாமையில் அந்த பிஞ்சின் ஸ்பரிசத்தில் மறக்க முயன்று அவளை தேடி சென்றான் ஆத்மன். என்னதான் இரும்பு போல எதையும் தாங்கி நிற்கும் வழக்கமுடையவன் என்றாலும் அவனும் மனிதன்தானே. இழப்பின் வலியை தாங்க முடியாமல் அவனுள் இருக்கும் மனதும் துடிக்கத்தானே செய்யும். மனமெங்கும் பெரும் பாரமாக இழப்பின் வலி அழுத்தி கொண்டிருக்க, அணுவின் நினைவையும் தாங்க முடியாத பிரிவின் தவிப்பையும் இதற்கு மேல் தனியே அனுபவிக்க முடியாமல் குழந்தையின் அருகாமையை வேண்டி வேகமாக அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவனை யாருமற்ற அறையே வரவேற்றது. இவ்வளவு நேரம் இந்த அறையில் தியா இருப்பாள் என்ற ஒரே காரணத்திற்காகவே இங்கு வராமல் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தவனுக்கு இந்த யாருமற்ற அறையும் அங்கு குழந்தையை காணாத வெறுமையும் பெரும் அதிர்வை தர, திவ்யா என்ற ஆத்திரத்தோடு பெரும் குரல் எடுத்து கத்தினான் ஆத்மன். அதில் அப்போதே உறங்க துவங்கி இருந்த திவ்யா அடித்து பிடித்து எழுந்து வேகமாக ஓடி வந்து வரவேற்பு அறையில் நின்றவாறே முதல் தளத்தை பயத்தோடு பார்க்கவும், அங்கு கோபத்தின் உச்சத்தில் நின்றிருந்த ஆத்மன், லட்டு எங்க என்றான். அது சார், அவங்க பாப்பாவை கூட்டிட்டு போய் என முழுதாக முடிக்க முடியாமல் தடுமாறி நிறுத்தினாள் திவ்யா. சாதாரணமாகவே ஆத்மனிடம் இயல்பாக பேச முடியாமல் வார்த்தைகள் திவ்யாவிற்கு தந்தியடிக்கும். இன்று இப்படி ஒரு ஆத்திர குரலில் அவன் கர்ஜிக்கும் போது இயல்பாக அவளால் எப்படி பேச முடியும்?
அதில் உண்டான பதட்டத்தோடு தடுமாறியவாறு துண்டு துண்டாக பேசினாள் திவ்யா. அதற்குள் யாரு எங்க என கேட்டபடியே தடதடவென படிகளில் இறங்கி திவ்யாவை நெருங்கி இருந்தான் ஆத்மன். அவனின் இந்த வேகத்தையும் கோபத்தையும் கண்டு 4 அடி பின்னால் நகர்ந்திருந்த திவ்யாவிற்கு பதட்டத்தில் சட்டென திவ்யாவின் பெயர் கூட நினைவுக்கு வரவில்லை. அதான் சார், அந்த மேடம் அவங்கதான் என அவள் தடுமாறவும், எந்த மேடம், என்ன சொல்ற நீ, லட்டு எங்க என பொறுமையின்றி கர்ஜித்தான் ஆத்மன். அதற்குள் இந்த சத்தத்தில் எழுந்து வெளியே வந்திருந்த ஜெகதா, அதான் ஆத்மா, அந்த பொண்ணு, அவதான் குழந்தைய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா என்றார் சாதாரணமான குரலில். அதில் அவரின் பக்கம் கோபமாக பார்வையை திருப்பியவன், எந்த பொண்ணு, என்ன சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க என அப்போதிருக்கும் மனநிலையில் அவர்கள் சொல்ல வருவது சட்டென புரியாத குழப்பத்தோடு துவங்கியவனுக்கு இப்போதே அவர்கள் தியாவை பற்றி பேசுவது நினைவுக்கு வந்தது. அவ எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அவளுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? அவ கூட்டிட்டு போறது தெரிஞ்சும் நீங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா என ஜெகதாவிடம் எகிறினான் ஆத்மன். அவனின் கோபம் புரிந்தாலும் அது புரியாதது போலான குரலிலேயே மேலும் ஆத்மனின் ஆத்திரத்தை தூண்டும் விதமாக, அதை எப்படி ஆத்மா நாங்க தடுக்க முடியும்? அவளுக்கும் குழந்தை மேல எல்லா உரிமையும் இருக்கே என்றார் ஜெகதா. உரிமையா? அவளுக்கா? அவளுக்கு என்ன உரிமை இருக்கு என மேலும் கத்தினான் ஆத்மன். என்ன ஆத்மா இப்படி சொல்ற? நம்ம அனு கடைசியா பார்க்க விரும்பினது அந்த பொண்ணை தானே. அந்த பொண்ணு கௌரவ் தங்கச்சி வேற. உனக்கு என்ன உரிமை அந்த குழந்தை மேல இருக்கோ அதே உரிமை அந்த பொண்ணுக்கும் இருக்கே. அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் என எதை சொன்னால் அவன் கோபம் மேலும் அதிகரிக்குமோ அதையே ஒன்றும் அறியாமல் கேள்வி கேட்பது போலான பாவனையில் சொல்லியிருந்தார் ஜெகதா. ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கு நின்றிருந்த திவ்யாவுக்குத்தான் பெரும் அதிர்வாக இருந்தது. ஏனெனில் அங்கு நடந்த அனைத்துமே அவளுக்கு தெரியும். தியாவாக குழந்தையை அழைத்து செல்ல நினைக்கவே இல்லை. ஜெகதா தான் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என தியாவுக்கு எடுத்து கொடுத்தார். ஆனால் இப்போது அதை திவ்யாவால் இங்கு சொல்லத்தான் முடியுமா? இல்லை, சொன்னால்தான் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் ஆத்மன் இருக்கிறானா? அதனால் வேறு எதுவும் பேசாமல் திவ்யா அப்படியே ஜெகதாவை பார்த்தபடி அமைதியாக நின்றிருந்தாள். ஆனால் ஆத்மனால் அப்படி அமைதியாக இருக்க முடியாமல் போக, என்ன உரிமையா? நான் எனக்கு இருக்க உரிமையும் அவளுக்கு இருக்க உரிமையும் ஒன்னா? இதை எப்படி உங்களால கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்ல முடியுது என்ற ஜெகதாவிடம் படபடத்தான் ஆத்மன். நான் என்ன ஆத்மா செய்யட்டும்? அந்த பொண்ணு அப்படி கேட்கும்போது என்னால மறுத்து பேச முடியுமா? நீயே சொல்லு. நானே இந்த வீட்டுக்கு இப்போ வந்தவ. அந்த பொண்ணு பத்தியோ அவளுக்கும் அணுவுக்குமான உறவு பத்தியோ எனக்கு பெருசா எதுவுமே தெரியாதே. இப்போ 2 நாள் முன்னதான் அந்த பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியும். இதுல நான் எப்படி அவ விஷயத்துல தலையிட முடியும்? ஆனாலும் எதுவா இருந்தாலும் ஆத்மனை கேட்காம முடிவெடுக்காதன்னு நான் சொன்னதுக்கு அந்த பொண்ணு உன் வேலையை நீ பாரு, என்னைய கேள்வி கேட்க நீ யாருன்னு சொல்லுது. அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு என்றார் ஜெகதா. என்ன, உங்களையே அப்படி பேசினாளா? அவ்வளவு திமிராகி போச்சா அவளுக்கு? இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு நான் அமைதியா இருந்தத அவளுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டாளா? நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன் என்றவன் வேகமாக தன் அலைபேசியை எடுத்தவாறே, ஹலோ அமர் என அழைத்தபடி அப்படி ஒரு வேகத்தோடு அங்கிருந்து வெளியேறி காரில் ஏறி இருந்தான் ஆத்மன். அவனிடம் இருந்து இப்படி ஒரு எதிர்வினையை எதிர்பார்த்து இதையெல்லாம் ஜெகதா செய்யவில்லை என்றாலும் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஆத்மனை தியாவிற்கு எதிராக திருப்பிவிட்ட நிம்மதியோடு உண்டான புன்னகை முகத்தில் நிலைத்திருக்க ஆத்மன் சென்ற திசையையே பார்த்தபடி நின்றிருந்தார் ஜெகதா. ஆனால் இதையெல்லாம் கண்டு அதிர்ந்து நின்றிருந்த திவ்யாவிற்குத்தான் பயமும் படபடப்பும் அதிகமானது. குழந்தையை அழைத்து செல்லுமாறு தியாவிடம் கூறிய ஜெகதாவே இன்று அவள் தன்னை மதிக்காமல் அழைத்து சென்றதாக மாற்றி பேசியதை கண்டிருந்தவளுக்கு அடுத்து தன்னை எப்படியெல்லாம் ஆத்மனிடம் செய்யாத தவறுக்கு கோர்த்து விடுவாரோ என்று பதட்டமானது. எங்கே நடந்து முடிந்த இந்த தவறில் மொத்த பழியையும் தன்மேல் போட்டுவிட்டு ஒதுங்கிக் கொள்வாரோ என்ற பயத்தோடு ஜெகதாவையே பார்த்து கொண்டு நின்றிருந்த திவ்யாவை நெருங்கி தோளில் தொட்டார் அம்மணி. அதில் பயந்து பதறி திரும்பி பார்த்தவள் அங்கு அம்மணியைக் கண்டு உண்டான நிம்மதியோடு ஒரு பெரும் மூச்சை வெளியேற்றினாள். அவளின் பயமும் படபடப்பும் புரிந்து வேறு எதுவும் பேசாமல் திவ்யாவை
அறைக்குள் அழைத்து சென்று முதலில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொடுத்தார் அம்மணி. அதை வாங்கி ஒரே மூச்சில் குடித்து முடித்தவள், எனக்கு பயமா இருக்குக்கா என அம்மணியிடம் கூறவும், என்ன பைத்தியக்காரத்தனம் செஞ்சிருக்க திவ்யா? குழந்தைய சார் எப்பவாவது யார் கூடவாவது வெளியே அனுப்பி நீ பார்த்திருக்கியா? வீட்டு ஆட்கள் கூட மட்டும்தான் குழந்தை வெளியே போவான்னு உனக்கு தெரியாதா என கவலை குரலில் கேட்டார் அம்மணி. அவருக்குமே திவ்யா செய்தது பெரும் தவறாக தோன்றியது. ஆனால் இப்போது அவள் இருக்கும் மனநிலையில் கடிந்து பேசினாள். எங்கே மேலும் பயந்து அழத் துவங்கி விடுவாளோ என்றே மெல்லிய குரலில் அவளின் தவறை புரிய வைக்க முயன்றார் அம்மணி. ஐயோ, நான் எதுவும் செய்யலக்கா என படபடப்போடு திவ்யா துவங்கவும், என்ன செய்யல நீ? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது உனக்கு தெரிஞ்ச உடனே சார்கிட்ட நீ சொல்லி இருக்கணும் இல்ல? அந்த பொண்ணுதான் ஜெகதா மேடம் பேச்ச கேட்கலன்னு தெரியுது இல்ல? அப்போவே நீ சாரை கூப்பிட்டு சொல்லி இருந்தா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்காது இல்ல என்றார் அம்மணி. அச்சோ, அததான்க்கா சொல்ல வரேன். அந்த மேடம் அப்படியெல்லாம் பேசவே இல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்க பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட கேட்கல தெரியுமா? ஜெகதா மேடம் தான் அவங்க கிட்ட நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ, உனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க என்றாள் திவ்யா. இது அம்மணிக்கு மேலும் ஒரு அதிர்வை கொடுக்க, என்ன சொல்ற திவ்யா என்றார் நம்ப முடியாத குரலில் அம்மணி. ஆமாக்கா, அவங்க ரொம்ப நேரமா வீட்டுக்கு கிளம்ப முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா பாப்பா தான் அவங்கள போகவே விடல. அழுது அழுது அவங்கள போக விடாம செஞ்சுக்கிட்டே இருந்தா. அவங்களுக்கும் குழந்தைய அப்படியே விட்டுட்டு போக மனசே இல்ல. அதனால தயங்கி நின்னே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போதான் என்னை கூப்பிட்டு குழந்தைய பாத்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. நானும் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா அப்பவும் என்கிட்ட வந்த உடனே பாப்பா அழத் தொடங்கிட்டா. இத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு. எனக்கும் கொஞ்சம் பயமா இருந்ததுக்கா. இதுவரைக்கும் பாப்பா இவ்வளவு அழுததே இல்ல. வேற யார்கிட்டயும் போக மாட்டானாலும் உங்ககிட்டயும் என்கிட்டயும் அவ்வளவு அழமாட்டாதானேக்கா? நாம கொஞ்சம் சமாதானம் செஞ்சாலே நம்ம கூட விளையாட தொடங்கிடுவாதானே? எப்பவாவது உடம்பு சரியில்லைனாலோ இல்ல வேற ஏதாவது விஷயத்துல அடம் செஞ்சாலோ தானே இப்படி அழுவா. அப்போ கூட சாரோ அனு மேடமோ வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால இப்படி அழுது அமர்க்கலம் செய்யற பாப்பாவை நாம பெருசா சமாளிச்சதே இல்லதானே? இன்னைக்கு அனு மேடம் இல்லாத இந்த நிலையில சாரோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த நேரத்துல பாப்பாவையும் நம்மால சமாளிக்க முடியாமல் போய் குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா ராத்திரி எல்லாம் நாம என்ன செய்வோம்னு தான் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அது அந்த மேடமுக்கும் புரிஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் எப்படி சமாளிப்பீங்க? நைட்டெல்லாம் இப்படியே அழுதுகிட்டு இருந்தா ஜுரம் வந்துருமேன்னு தயங்கினாங்க. அதை பார்த்து ஜெகதா மேடம் தான் நீ கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட சொன்னாங்கக்கா. ஆனா இப்போ சார் கிட்ட அப்படியே மாத்தி மொத்த பழியையும் அந்த மேடம் மேல போட்டுட்டாங்க. அடுத்து எங்க என் மேலையும் அதே போல ஏதாவது பழி போட்டு சார் கிட்ட மாட்டி விட்டுடுவாங்களோன்னு பயமா இருக்குக்கா என அதுவரை பேசிக்கொண்டிருந்த குரலில் இருந்து சற்றே குரலை தழைத்து இறுதி வரியை கூறினாள் திவ்யா. என்ன சொல்ற திவ்யா? நீ சொல்றது எல்லாம் நிஜமா என அப்போதும் சிறு அதிர்வோடே நம்ப முடியாத குரலில் கேட்டார் அம்மணி. ஆமாக்கா, நான் இதெல்லாம் நடக்கும்போது அவங்க கூட தான் இருந்தேன். இவங்க கூட்டிட்டு போக சொல்லியும் அந்த மேடம் உடனே சம்மதிக்கல. லேசா தயங்கி தான் நின்னாங்க. அப்போதான் உனக்கும் இந்த குழந்தைகிட்ட உரிமை இருக்கு, நீ யாரோட அனுமதிக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கூட்டிட்டு போ, குழந்தை நல்லதுக்கு தானே செய்யற, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ கூட்டிட்டு போன்னு ஜெகதா மேடம் சொன்னாங்க என அப்போது நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள் திவ்யா. எனக்கு ஆரம்பத்தில் ஜெகதா மேடம் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. இங்க ஒன்னும் அங்க ஒன்னும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வயசு, இவங்க கூட அவங்களுக்கு இருக்க உறவுன்னு பார்த்துதான் நான் எதையும் கண்டுக்காம அப்படியே கடந்து போயிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இவங்க செஞ்சு இருக்கிறதையெல்லாம் பார்த்தா அப்படி கடந்து போய் இருக்கக்கூடாதோன்னு யோசனையா இருக்கு என கவலை குரலில் கூறியவாறே திவ்யாவிற்கு அருகில் அமர்ந்தார் அம்மணி. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்போ நான் சார் கிட்ட போய் அந்த மேடம் மேல எந்த தப்பும் இல்ல, ஜெகதா மேடம் தான் எல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னா அவர் நம்புவாராக்கா? இத நான் அப்பவே சொல்லி இருந்தா கூட நம்பி இருப்பாரு இல்ல என்றால் பயத்தோடும் பதட்டத்தோடும் திவ்யா. ஆமா திவ்யா, அவங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா நீ செஞ்சதும் ரொம்ப பெரிய தப்பு தான். குழந்தையோட பொறுப்பை உன்கிட்ட கொடுத்து இருக்கும்போது நீ இப்படி தன்னிச்சையா முடிவெடுத்து சாருக்கு தெரியாம குழந்தைய அவங்க கூட அனுப்பி இருக்க கூடாது.
என்றார் உறுதியான குரலில் அம்மணி. ஐயோ அக்கா, என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? நானா எந்த முடிவும் எடுக்கலையே என அழுகையோடு திவ்யா பதறவும், நீயா முடிவு எடுக்கலனாலும் அந்த முடிவுக்கு துணை போயிருக்க திவ்யா. அதுவும் தப்புதான். என்ன நடந்திருந்தாலும் அவங்க கூட சார் பர்மிஷன் இல்லாம நீ பாப்பாவை அனுப்பி இருக்கவே கூடாது. நீ இந்த விஷயத்த அப்பவே சார் கவனத்துக்கு கொண்டு போய் இருக்கணும். அதுக்கு பிறகு சார் என்ன முடிவெடுக்கிறாரோ அது அவருடைய பிரச்சனை. நாம இங்க வேலை செய்ய வந்திருக்கோம் திவ்யா. ஓரளவுக்கு மேல நாம ஒதுங்கிதான் நிக்கணும். அவங்க நமக்கு கொடுக்கிற மரியாதையும் சலுகையும் வேற. அதுக்காக நாம இந்த வீட்டு ஆட்களா ஆகிட முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சுட்டு வேறு எதுலையும் தலையிடாம ஒதுங்கிக்கணும். இந்த வருமானமும் இங்கே கிடைக்கிற பாதுகாப்பும் வெளியே போனா நமக்கு கிடைக்குமா யோசி. சார் வந்ததும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேளு என்றார் தன் இத்தனை வருட அனுபவத்தை வைத்து அம்மணி. இது திவ்யாவாக எடுத்த முடிவு இல்லை என்றாலும் ஜெகதா சொன்ன உடனே அனைத்தையும் எடுத்து கொடுத்து அனுப்ப முடியாமல் தயங்கிதான் நின்றாள் திவ்யா. ஆனால் அதன் பிறகு ஜெகதா பேசியதும் கௌரவின் தங்கைதான் தியா என தெரிந்ததும் தான் வேறு எந்த தயக்கமும் இல்லாமல் திவ்யாவை இதற்கு துணை போக செய்திருந்தது. ஏனெனில் வீட்டு ஆட்களோடு எப்போதும் குழந்தை வெளியில் செல்வது வழக்கம்தான் என்பதால் இது அவளுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. இப்போது ஆத்மன் கோபப்படுவதை பார்க்கும் போதுதான் பெரும் தவறு செய்துவிட்டிருப்பது புரிய ஆத்மனிடம் அனைத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என முடிவெடுத்து அவனின் வரவுக்காக காத்திருக்க துவங்கினாள் திவ்யா. அதே நேரம் அமரிடம் தியாவின் வீட்டு முகவரியை கேட்டறிந்து கொண்டு புயல் வேகத்தில் அங்கு சென்று காரை நிறுத்தி இறங்கினான் ஆத்மன்.